ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பி எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து த புக் ஆஃப் ஜோப், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், சாப்டர் 23, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், அதனுடைய 14வது வசனம், verse 14. The book of Job, chapter 23, verse 14. யோபு 23:14. பிரைஸ் தி லார்ட். 654வது பக்கம். எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோபு புஸ்தகத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை தியானிப்பது உண்டு, தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வார்த்தையிலிருந்து, இந்த புஸ்தகத்தில் உள்ள இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில தியானத்திற்கு நேராய் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோபு பக்தனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது, யோபுவை குறித்து முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஒரு சாட்சி உள்ள மனிதன், ஒரு சாட்சி உள்ள ஒரு தேவ பிள்ளை. அவருடைய வாழ்க்கையில் போராட்டம் ஏற்பட்டது. ஒன்றுமில்லாமல் எல்லாம் நிர்மூலமானது, அழிந்து போனது. கடைசியாய் சரீரமும் அவருக்கு கொப்பளங்களினாலே கடுமையான பலவீனத்திலே அவர் காணப்பட்டதான சூழ்நிலையில் அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அவருடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. பேசும்போதும் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகள், நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் சொல்லுவோமா? இந்த வார்த்தையை சொல்லுவோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். மறுபடியும் சொல்லுவோமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். மறுபடியும் சொல்ல, உங்களுக்கு குறித்திருக்கிறதை முகத்தை பார்த்து அவர் நிறைவேற்றுவார். எஸ், பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் நமக்கு குறித்திருக்கிறதை சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 38 வருட வியாதியஸ்தனுக்கு குறித்திருந்தது. அவன் 38 வருஷமாய் வியாதியில் இருந்தான். குறித்த நாள் வந்தது, படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. எல்லாரும் கலங்கி நின்ற வேளையிலே குறித்த நேரத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் தன்னை வேதனைப்படுத்தி வேதனைக்குள்ளாய் காணப்பட்டு கொண்டிருந்தாள். பணமும் செலவழிந்து போனது, சுகமும் இல்லை, எவ்வளவாகிலும் சுகம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குறித்த நேரத்தில் இயேசு வந்தார். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த சகோதரி தொட்டு தனக்கு சொஸ்தத்தை உண்டு பண்ணி கொண்டாள். அல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளாகிய நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டு, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் கைகூடி வராமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருப்போமே என்று சொன்னால், நிச்சயமாய் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவர் குறித்த நேரத்தில் நமக்கு அற்புதத்தை செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவர் சொல்றாரு, யோபு எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னு பாருங்க. அவருக்கு எல்லா விதமான ஆஸ்திகளும் அழிந்து போய்விட்டது, அவருடைய எல்லா சம்பத்தும் அழிந்து போய்விட்டது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தில் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டிருக்கிறது. இனி தன்னால் எழும்பி நிற்க முடியுமா,
ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 3 நண்பர்களும் வந்து பார்த்துட்டு தூரத்திலிருந்து பார்க்கும்போது இவருடைய சரீரம் உருவழிந்து இருப்பதை பார்த்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசாதபடிக்கு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னா யோபுவுடைய சரீரத்தின் தன்மை எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டு இனி தன்னால் வேலை செய்ய முடியுமா, இனி தன்னால் அடுத்த காரியங்களை செயல்படுத்த முடியுமா, வேற என்ன சோர்ஸ் இருக்குன்னா ஒரு சோர்ஸுமே இல்லை. தன்னுடைய மனைவியும் இருந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் எல்லாமே இழந்து போய் இனி அடுத்து தனக்கு ஒரு சோர்ஸ் இல்லைங்கிற நிலைமையில தான் அவர் சொல்றாரு, எனக்கு என்று கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்து போனது, இனி என்னாலே அடுத்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது, இனி இந்த விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில கைகூடி வராது, நான் சிந்திக்கிற காரியங்கள் எனக்கு நிறைவேறாது, என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறாது என்று சொல்லி ஒருவேளை அவிசுவாசப்பட்டு கொண்டிருப்போமே என்றால், நிச்சயமாய் குறித்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க நம்முடைய தேவன் போதுமானவர் என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே குறித்தது நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே குறித்தது நிறைவேறுவதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே பொறுமையுடன் காத்திருந்தார். அல்லேலூயா. நம்ம நிறைய பேருக்கு என்ன இல்லை, நினைச்ச உடனே காரியம் நடக்கணும்யா. அப்படின்னே வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகணும், 2 மாடி வீடு கட்டி முடிச்சிடணும். அப்படி இல்லை, கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டுக்கு குழி தோண்டணும். அதுக்கப்புறம் மேஸ்திரியுடைய ஐடியா பிரகாரம் அழகா என்ன பண்ணணும், காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கியூரிங் பண்ணி நல்ல முறையில் என்ன பண்ணணும், கட்டி எழுப்புனாதான் அந்த காரியம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க, நிறைய பேருக்கு ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறோம், ஆனா என்ன இல்லை, அந்த குறித்த நேரம் வருகிற வரைக்கும் பொறுமை இல்லை. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவ சமூகத்திலே பொறுமையுடன் காத்திருப்போம். யோபுடைய வாழ்க்கையிலே அவர் பொறுமையுடன் காத்திருந்தார். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், தி புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 5:11 சீக்கிரம் வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து பாருங்க, யோபுடைய சரித்திரம் முன்பு நடந்துச்சு பாருங்க. அந்த சரித்திரத்தை யாக்கோபு தன் நிருபத்திலே சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பொறுமையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய செயலின் முடிவு மிகவும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப பொறுமையா இருக்கணும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த காலை வேளையில பொறுமை இல்லாம அவசரப்பட்டுக்கிட்டு இருப்போம்னு சொன்னா, அவசரப்பட்டுக்கிட்டு நம்ம செயல்பட்டு பேசிக்கிட்டு இருப்போம்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே எனக்கு பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பாக்கியத்தை எனக்கு தாருங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு பொறுமையை தாருங்கன்னு கேட்போம், தேவ சமூகத்தில் கேட்போம். சில காரியங்கள் சில வருடங்கள் ஆகிறதே,
சில நாட்கள் ஆகிறது, இவ்வளவு நாட்கள் சென்றுகிட்டு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வது என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நிச்சயமாய் குறித்த காரியத்திற்கு விடுதலை உண்டு என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடாதபடிக்கு ஒரு தீர்மானத்தோடு இருப்போம். ஆண்டவரே, எனக்கு பொறுமையா இருக்க என்னை கற்றுத்தாங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு, வாசிங்க சங்கீதம் 40வது சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 40:1 வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமையுடன் காத்திருந்தேன். வாட் a wonderful word பாருங்க. கர்த்தருக்காக, கர்த்தர் தனக்கு அற்புதம் செய்வதற்காக, கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். வாசிங்க. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. அப்போ பொறுமையா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தரே சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் மிக அதிகமாய் அழகாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவ சமூகத்திலே நமக்கு குறித்தது நிறைவேறுகிற வரைக்கும் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் 40 சொல்லும் போது சொல்கிறாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஊழியத்தின் பாதையில நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய பிரான்ச் சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். பொதுவாக பிரான்ச் சபைகள் உருவாக்குவது என்று சொல்லி வரும்போது கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான், ஆண்டவருடைய கிருபை. கூடவே ஊழியங்கள் என்று சொல்லி வரும்போது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது என்று சொல்லி வரும்போது அவசரப்பட்டாலோ இல்ல துரிதமாவோ நமக்கு செயல்படுத்துவது என்பது அரிதான விஷயம். ஏன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். எங்க போனாலும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிற சூழ்நிலைகளிலே நம் ஊழியத்தை உருவாக்குவது, ஊழியத்தை கட்டி எழுப்புவது என்று சொல்லி வரும்போது மிகவும் நாம் கவனமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதுல ஊழியர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அந்த ஊழியத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா அடிக்கடி தான் நினைவு கூறுவது உண்டு. முதலாவது நம்முடைய சபையில் வருகிறதான சகோதரர் பால்ராஜ் அவருடைய வீட்டில் தான் அந்த ஊழியம் ஆரம்பித்தோம். அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் அதை சந்தோஷமாய் நான் சொல்லுவது உண்டு. அவர்கள் தங்களுடைய வீட்டை சந்தோஷமாய் திறந்து கொடுத்தார்கள். திறந்து கொடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அவங்க வீட்டில் ஒரு ரூம் தான் உண்டு. அந்த ரூமில் என்ன இருக்குன்னா, ஒரு கட்டில் இருக்கு, பியூரோ இருக்கு, அதற்குள்ள தான் கிச்சன் இருக்கு. அதில் தான் என்ன பண்ணணும்னா நம்ம ஆராதனை நடத்தணும். எனக்கு உண்மையாகவே இதை பார்க்கும்போது புதுமையாக தெரிஞ்சிச்சு. ஒரு ரூமுக்குள்ள இப்படி ஒரு குடும்பம் வசிக்கிறாங்களே, இந்த குடும்பம் வசிக்கிற இந்த இடத்துல நம்ம ஆராதனை நடத்துவது என்கிற விஷயம் வரும்போது எனக்கு ரொம்ப புதுமையாக தெரிஞ்சிச்சு. ஆனால் கர்த்தர் என்னிடத்திலே கொடுத்த ஒரு தரிசனம், கர்த்தர் என்னிடத்திலே கொடுத்தான தரிசனத்தின் காரியம் நான் இந்த தேசத்தில் வரும்போது நிறைவேறினபடினால் அது எனக்கு பிரைஸ் தி லார்ட் ஒரு பெரிய விஷயமா தெரியல. கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அந்த தரிசனம் எனக்கு இல்லாமல் இருந்தது என்றால், நான் கேரளாவில் பைபிள் காலேஜில் படிக்கும்போது கர்த்தர் கொடுத்த தரிசனம், அந்த தரிசனம் எனக்கு இல்லாமல் இருந்துன்னு சொன்னா நிச்சயமா நான் அந்த இடத்துல நான் ஊழியம் செஞ்சிருக்கவே முடியாது. நான் கண்டிப்பா மனுஷிகமா யோசிச்சிருப்பேன், எப்படி இந்த வீட்டில் நம்ம ஆராதனை ஆரம்பிக்கிறது, ஒரு சின்ன ஹால் கூட இல்லை, ஒரு 3 பேர் உட்கார்றதுக்கு, ஒரு 5 பேர் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, கட்டிலுக்கு மேலே வர சின்ன குழந்தைகளை உட்கார வச்சுட்டு இருக்கிற சின்ன ஒரு கேப்ல எனக்கு ஒரு சேர் அவங்க கொடுத்துட்டு அவங்க கீழே உட்கார்ந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தில் நான் பொறுமையாய் காத்திருந்தேன். நிச்சயமாய் பொறுமையாய் இருக்கிற வசனம் சொல்லுது, பிரைஸ் தி லார்ட், அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா.
சோ பொறுமையா இருக்கிற தேவ பிள்ளைகளை படிப்படியாய் உயர்த்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நமக்கென்று குறித்த ஒரு காரியம் உண்டு. பாருங்க, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால், நிச்சயமாய் நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. தேவன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை குறித்து வைத்திருப்பார். அந்த குறித்த காரியம் நிறைவேறுவதற்கு நாம் தேவ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம், தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:36 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் நமக்கு பொறுமை மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில இந்த பொறுமை குறைவா இருக்கு. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பொறுமையான காரியம் இல்லாதனால அநேக குழப்பங்கள், அநேக போராட்டங்கள். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, தெளிவா சொல்லி தரேன். தி புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1:19 வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு நாங்கள் பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா கணவன் வீட்டிலையும் பேசுகிறோம், மனைவி வீட்டிலையும் பேசுகிறோம். கணவன் வீட்டிலையும் பொறுமையாக பேசி கொண்டு போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய கிருபையினால் அந்த குறித்தது நிறைவேறுகிற நேரம் வரும்போது, இன்னும் சொல்ல போனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகி ஒரு சமாதானமான ஒரு சூழல் வரும்போது உன்னி கணவன் வீட்டிலேருந்து ஏதாவது பேசி குழப்பி விட்டுருவாங்க. இல்லைன்னா மனைவி வீட்டில் ஏதாவது பேசி என்ன பண்ணுவாங்க, குட்டையை என்ன பண்ணுவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை நாங்கள் மறுபடியும் பில்டு பண்ணி எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிரும். வசனம் சொல்லுது பாருங்க, பேசுகிறதற்கு எப்படி இருக்க நீங்க பொறுமையாயிருங்கள். பாருங்க, தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். சில நேரங்களில் சில குழப்பமான காரியம் வரும்போது, சில போராட்டமான ஒரு காரியம் வரும்போது, அந்த இடத்துல நமக்கு ஒரு விடுதலை உண்டாகணும்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது வாயை அமைதியா மூடிட்டு ஒரு நாள் 2 நாள் அமைதியா பேசாம விட்டாலே போதும், பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பேசுவதற்கு பொறுமையா இருப்பதை விட பேசுவதற்கு தீவிரப்படுகிறவளா இருக்கிறோம். ஏன்னா பேசுகிறதுக்கு தீவிரப்படும் போது பிரச்சனை இன்னும் பெருசாக ஆரம்பிக்கும். நான் எதுக்காக கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, சில சூழ்நிலையிலே சில குழப்பங்கள், சில குறித்த காரியம் நமக்கு நிறைவேறுவதற்கு மாறாக குழப்பங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் கடந்து வருவதற்கு காரணம் என்னவென்றால் நாம் பேசுவதற்கு பொறுமையா இல்லை, பேசுவதற்கு தீவிரப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகளுடைய புரிந்து கொள்ள வேண்டும், சில குறித்த நன்மையான காரியங்கள் நிறைவேறி நாம் நன்மையான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள விடாதபடிக்கு பிசாசானவர் தந்திரமாய் பல சூழ்ச்சிகளை செய்யும் போது நம்முடைய வாயின் வார்த்தை பொறுமையா இருக்க வேண்டும், பொறுமையாய் பேச வேண்டும். அவைகளை தேவன் கவனிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கணவன் கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி சில மனைவிமாருக்கு என்ன பண்ணது சில சூழ்நிலையில தெரியாது. சில மனைவி கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாது, சில கணவன்மாருக்கு சில சூழ்நிலையில தெரியாது. பாருங்க, இந்த சூழ்நிலையில இப்படி தான் பேசணும், இவங்க இப்போ இந்த ஒரு டென்ஷன்ல இருக்கிறாங்க, இப்போ இவங்க கோபத்தில் இருக்கிறாங்க, இப்போ இந்த வார்த்தையை விட்டா இன்னும் தீ பற்றி எரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, கணவனுக்கு இருக்கு, மனைவிக்கு இருக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி சிலவங்க பேசுற வார்த்தை பல நேரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தும். பாருங்க, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரட்ட கூட என்ன பேசணும் தெரியாம இருக்கும். ஒரு
பிரைஸ் தி லார்ட், ஒரு திருமணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். அரேஞ்ச் பண்ணி நம்ம கர்த்தருடைய கிருபையினால் எல்லா காரியங்களும் சமாதானமாக பார்த்தீங்கன்னா, திருமணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்காங்கன்னா, பாஸ்டர் நாங்கள் நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், அதனால் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டாங்க. சும்மா சொல்கிறேன், ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வர வேண்டாம், என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சமாதானமான ஒரு லெவலில் இருந்த ஒரு குடும்பம், திடீர்னு ஒரு சின்ன ஒரு குழப்பம், நம்ம சபையில் இல்லை வேற ஒரு இடத்துல. உடனே எங்கே நம்ம சபையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நீங்கள். ஓகே, வேறொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட அம்மா, பையன் அதாவது நமக்கு தெரிந்த பையன், பிள்ளையோட அம்மா வந்து எனக்கு முன்னாடி கை காமிச்சு சொல்கிறாங்க, உம்மால தான் இந்த காரியம் எல்லாம் நடந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சில காரியங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம முடிவு பண்ணுறோம். இப்படி எனக்கு முன்னாடி கையை கொண்டு வந்து சொல்லு, உம்மால தான் இந்த காரியம் நடந்துச்சு. ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஆண்டவர், இப்படி இல்லாமல் நாங்கள் ஊழியத்தில் சோதனையை பார்க்கணும் பாருங்க. சில சூழ்நிலையில் பேசுவதற்கு பொறுமை இல்லை. நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், ஒரு ஊழியக்கார்ட்ட பேசுகிறோம், அவர் நமக்கு ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி புத்திமதி சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை கவனமாக வளர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒருவேளை நம்ம பிள்ளை தப்பு பண்ணாலும், ஒருவேளை பையன் தப்பு பண்ணாலும் சொல்லி கொடுத்து பேசி நம்ம என்ன பண்ணோம், ஒழுங்கு செய்வோம் என்கிற நிலைமையை தாண்டிட்டு ஊழியக்காண்ட வந்துட்டு கையை நீட்டிட்டு ஒவ்வாறதான் இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொன்னா பாருங்க, நாங்கள் என்ன நினைப்போம், இனி திருமணம் பண்ணியே வைக்கக்கூடாதியா அவ்வளோ திங்க் பண்ணுவோம். அப்படி தானே? எதுக்காக நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், தேவ பிள்ளைகள் நமக்கு குறித்தது நிறைவேறுவதற்கு தடையாய் பிசாசானவன் சில வார்த்தைகளை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாய் முயற்சிக்கும் போது தேவ பிள்ளைகள் நாம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேசுகிற வார்த்தை சில நேரத்தில் முதல்ல சொன்ன மாதிரி சில விஷயம் பேசி எல்லாமே கைகூடி வரும். கைகூடி வர்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து தான் பிசாசு ஒரு வார்த்தையை கொண்டு வருவான்னு சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுருவான், பயங்கரமாக மறுபடியும் பூகம்பம் அடிக்கும். நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறித்தது நிறைவேறுவதற்கு பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவ பிள்ளைகள் அதிகமாக, நான் இன்னும் ஒரு காரியம், நம்முடைய சபையில் ஒரு சகோதரி 2 வாரமாக சேர்ச்சுக்கு வரல. ஏம்மா சேர்ச்சுக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். கணவனும் மனைவியும் கல்யாணம் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மாதம் 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மாதம் 6 மாதம் இருக்கும். பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்த உடனே ஏன் உனக்கு குழந்தை இல்லைப்பா அப்படி கேட்குறாங்க. என்னது, சர்ச்சுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஏன் உனக்கு குழந்தை இல்லை? இந்த வார்த்தையை ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லாத ஒரு பிள்ளைகிட்டையோ ஒரு பையன்கிட்டையோ சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்கிற எண்ணம் இல்லை, அப்படிதானே? அவங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்கிறதான வார்த்தையும் இல்லை. ஆனால் அவங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க போய் உனக்கு ஏப்பா குழந்தை இல்லை, உனக்கு ஏமா குழந்தை இல்லைன்னு கேட்டால் எரியிற தீயில் என்ன பண்ணுறோமே, எண்ணெய் ஊற்றுற மாதிரி. தயவு செய்து நாம் அப்படிப்பட்ட இடத்துல கேட்கவே கூடாது, அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறப்பா, பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கட்டும். பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஒரு இருதயத்தை நாம் காயப்படுத்தவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல அழகா சொல்லி பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும். இந்த வார்த்தையை பேசலாமா, இந்த வார்த்தையை பேசக்கூடாதா, இந்த வார்த்தையை பேசணும்னா இவங்க காயப்படுவாங்களா, இவங்க இந்த வார்த்தையை பேசினா இவங்க ஆறுதல் அடைவார்களா என்று சொல்லி பார்த்து, எது ஆறுதலுக்குரிய வார்த்தையோ அந்த வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை தேற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒருத்தர்கிட்ட அப்படி கேட்க மாட்டேன், என்னோட தான கேரியரில் ஒரு நாளும் அப்படி கேட்க மாட்டேன். பாருங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருக்கு ஒரு குறித்த நாள் உண்டு. கர்த்தர் ஒரு குறித்த நாள் வச்சிருக்கிறாரு. குறித்த நாளில் பிள்ளைகளுக்கு அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே இப்படி காயப்படுத்தக்கூடாது என்பதையும் தேவ சமூகத்திலே கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானால் பேசுவதற்கு தேவ பிள்ளைகள் பொறுமையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அருமையான யோபு பக்தனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சோர்ஸும் இல்லை,
எந்த ஒரு சூழ்நிலையும் சாதகமா இல்லை. தன்னுடைய சரீரத்தில் பலவீனம், தன்னுடைய எல்லா ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் அழிந்து போய்விட்டது. தன்னுடைய மனைவியும் மிகுந்த வேதனையோடு இருக்கிற சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு குறித்து இருக்கிறதை என் தேவன் எனக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவருக்கு நிச்சயமாய் ஒரு பொறுமை இருந்தது, நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே குறித்த நாள் கடந்து வரும், என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய என் தேவன் போதுமானவர் என்று சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்திலே விசுவாசம் வைத்தவராய் இருந்தார். கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? பொறுமை வேணும். என்ன சொல்லுங்க? என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன வேணும்? பொறுமை வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், யோபுவுடைய வாழ்க்கையிலே குறித்தது நிறைவேறுவதற்கு அவருக்குள்ளே விசுவாசம் இருந்தது. என்ன இருந்துச்சு? இரண்டாவது விசுவாசம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும் போது வாசிங்க, 2ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 9-10 வசனங்களை வாசிங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். பாருங்க, இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறோம், தீமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிச்சயமாய் குறித்த ஒரு நாள் வரும், அந்த நாள் எனக்கு நன்மையாய் அமையும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பிரைஸ் தி லார்ட் யோபுவுடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்பட்டது. யோபுடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்பட்டது. அவர் சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே யோபு சொல்லுகிறாரே என்று சொன்னால், யோபுவுக்கு நிச்சயமாய் ஒரு விசுவாசம் இருக்கிறது. குறித்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையான காரியங்களை செய்ய என் தேவனாகிய கர்த்தராலே நிச்சயமாய் முடியும் என்று சொல்லி யோபு பக்தர் கர்த்தரை நோக்கி விசுவாசித்து வைத்தவராய் இருந்தார். அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு பகுதியை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. The book of Genesis, ஆதியாகமம் chapter 21 21 verse from 1 and 2 வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். யார் சொன்னபடி? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அது கர்ப்பம் செத்து போனாலும் சரி, இல்லை இவங்க கர்ப்பம் ஆகவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர்கள் சீல் போட்டு கொடுத்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட், அற்புதத்தை செய்ய நம்முடைய ஆண்டவராகிய தேவனாலே முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபைக்கு கடந்து வருகிற சோர் பீட்டர் ஹிந்தி சர்வீஸ் நடத்துறாரு. அவருக்கும் திருமணமாகி சில வருடங்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினால கடந்த வாரத்தில் அவங்க சொல்லும்போது, அவங்க வைஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டை குழந்தை அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ கேரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தாம் சொல்லி இருந்தபடி. அப்போ ஒரு வாக்க கொடுத்துட்டாருன்னு சொன்னா வாக்க விட்டு ஆண்டவர் பின் வாங்கவே மாட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், சரீரம் செத்து போனாலும் சரி, இல்ல கர்ப்பம் செத்து போனாலும், அதாவது கர்ப்பப்பை செத்து போனாலும் சரி, இவங்களால இனி குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லி சில காரியங்களை சொன்னாலும் சரி, டாக்டர்கள் சில காரியங்களை சொல்லலாம், ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனாலே நிச்சயமாய் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யோபுவுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருந்தது. என் சரீரம் அழிந்து போனாலும் சரி, இல்ல என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும் சரி, என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. குறித்த நாளிலே அது நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்திலே விசுவாசமாய் காணப்பட்டார். யோபுவை குறித்துள்ள தெய்வீக திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் அற்புதமாய் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா.
மறுபடி வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22:1 மறுபடி வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அடுத்த வசனம். கர்த்தர் தாம் உரைத்தபடியே வாசிங்க. சாராளுக்கு செய்தருளினார். வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே. இந்த வார்த்தை எப்படி இருக்கு? என்ன வார்த்தை இருக்கு? தேவன் குறித்திருந்த காலத்திலே. அப்போ தேவன் ஒரு காலத்தை குறிச்சு வச்சார். ஆபிரகாமுக்கு ஒரு உண்மையான சந்ததியா 100வது வயசுல தான் என்ன பண்ணணும், அது தேவன் குறித்த ஒரு காரியம். என்ன சொன்னார்? 75வது வயசுல அவர் சொல்லும்போது அழகா ஒரு வார்த்தை இருக்கு. 2 பாயிண்ட் அதுல முக்கியமா இருக்கு. அதுல வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:7 வாசிங்க. எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா, தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் வாசிங்க. நான் தான் போகும் இடம் இன்னதென்று. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படிதானே? ஆதியாகமத்தில் வாசிக்கும் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படிதானே? அப்போஸ்தலர் நடபடிகள்ல அழகா பவுல் சொல்றாரு, வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் அதனுடையதான 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 சீக்கிரம். அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். ஆதியாகமத்தில் என்ன சொல்றாரு? போன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? வான்னு சொல்றாரு. அப்போனா தேவன் ஒரு நபரை ஒரு இடத்திலிருந்து அனுப்பும் போதும் எந்த இடத்துல போய் அவர் சேர வேண்டும் என்பதை குறித்து அனுப்பும் போதும் கர்த்தர் நிற்கிறாரு. போய் அங்கே நிற்கும் போதும் அவர் அங்கே நின்று அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் வரவேற்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேணும். நம்மை குறித்து வைத்திருக்கிற இடத்திலே, நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற இடத்திலே, நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற தேசத்திலே, நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற சபையிலே நாம் தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் நாம் இருப்போமே என்று சொன்னால் நிச்சயமாய் நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் குறித்த நாளிலே அற்புதத்தை செய்ய தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, குறித்த காலத்திலே சாராள் மேலில் கர்த்தர் கடாட்சமாகி ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். வசனம் அழகா சொல்லுது பாருங்க, தேவன் தாம் சொன்னபடியே அந்த காரியத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. விசுவாசமாய் ஆபிரகாம் கடந்து சென்றார். தான் எங்க போறேனே தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பான்றாரு. இன்னொரு பகுதியில் வரும்போது வான்னு சொல்றாரு. பாருங்க, போன்னு சொன்னாலும் போறதுக்கு என்ன பண்றாரு? அவர் ஆயத்தமாகிறாரு. எங்க போய் லேண்ட் பண்ண போறேன்னு ஆபிரகாமுக்கே தெரியாது. தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் அவர் புறப்பட்டு சென்றார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம டிஃப்ரெண்ட் ஏரியாக்கள் நம்ம வந்திருப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்திருப்போம், சிலர் திருநெல்வேலி வந்திருப்போம், சிலர் மதுரையில் வந்திருப்போம், சிலர் மூணாறுல வந்திருப்போம், சிலர் கேரளாவில் வந்திருப்போம். டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். தேவன் நம்மை இந்த தேசத்திலே குறித்திருந்து வைத்திருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவன் குறிக்கப்பட்ட இடத்திலே நாம் உண்மையாய் காணப்படும் பொழுது, தேவன் குறிக்கப்பட்ட இடத்திலே சாட்சியா இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் போது, நம்மை அழைத்த தேவன் அவர் நிச்சயமாய் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
வசனம் அழகா சொல்லுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் உள்ளவளா இருக்கும்போது குறித்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? பொறுமை வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? விசுவாசம் வேணும். குறித்தது நிறைவேறணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேணும். நான் முதல்ல அடிக்கடி சில காரியங்களை சொன்னேன். பிறவிக்குருடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் இருந்தது. இயேசு வருவார், நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எரிகோ வழியாய் அவர் கடந்து செல்லும் போது அந்த இடத்துல இது யார் போகிற சத்தம், ஏன் ஜனங்கள் அதிகமா நடக்கிற சத்தம் இருக்கு என்று கேட்கும் போது ஜனங்கள் சொல்றாங்க, பிரைஸ் தி லார்ட், இப்பொழுது இயேசு போகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை பிறவிக்குருடன் கேட்ட உடனே அவன் சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வந்தது. இயேசுவை சத்தமாய் கூப்பிட்டால் நிச்சயமாய் அவர் நிற்பார். இயேசுவை சத்தமாய் கூப்பிட்டால் அவர் நின்று எனக்கு உணவு அல்ல, காசு பணம் அல்ல, அதற்கு மேலாய் என்னுடைய வாழ்க்கையிலே என் பார்வையை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவின் மேல் அந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் அவனை வெற்றியின் பாதையிலே கொண்டு சென்றது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை விட்டு விட்டு விசுவாசத்தின் பாதையிலே வாழுவோம். சில காரியத்தில் நமக்கு அவிசுவாசம், இது நடக்குமா நடக்காதா, இது என்ன ஆக போகுது, என்னமோ நடக்க போகுது, எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமா இருக்கு, என்ன செய்கிறதுனே தெரியல, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. பாருங்க, என் தேவன் என்னோடு இருக்கிறார், எதை செய்தாலும் எனக்கு நன்மையா செய்வாரு. தேவன் என்னோடு இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெற்றியின் பாதையில் நடத்துவாரு. சில சூழ்நிலைகள், சில போராட்டங்களை தாண்டி போனாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய என் தேவனாலே முடியும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியா இருப்போமே என்று சொன்னால் அவர் நமக்கு செய்கிற காரியம் அற்புதமாகவே இருக்கும். அல்லேலூயா. ஒன்று, யோபுடைய வாழ்க்கையிலே பொறுமை இருந்தது. குறித்த காலத்திலே எனக்கு காரியத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி பொறுமையா இருந்தார். இரண்டாவது, குறித்த காலத்திலே தேவன் அற்புதம் செய்வார் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவராய் காணப்பட்டார். கடைசியாய் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், குறித்த காலத்திலே இந்த காரியங்கள் நிறைவேற வேண்டுமே என்று சொன்னால் சோதனைகளை நாம் சகிக்க வேண்டும். அல்லேலூயா. சோதனைகளை சகிக்க வேண்டும். யோபு என்ன பண்ணாரு? சோதனையை சகிச்சார். வசனம் சொல்லுது, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் கடந்து சொல்வேன், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோதனை வந்தாலே போதும், ஒரு சோதனை வந்தாலே போதும், அப்பதான் நமக்கு என்னென்ன விஷயம் பேசக்கூடாது பேசிட்டு இருப்போம். அப்படிதானே? பேசக்கூடாத காரணத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம பேசுவோம். வசனம் வாசிங்க, யாக்கோபு 1:12 வாசிங்க. யாக்கோபு 1:12 வாசிங்க சீக்கிரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். அப்போ சோதனை வருதுன்னு சொன்னா நம்ம ஒன்று நினைக்கணும், நான் ஒரு பாக்கியவான். அல்லேலூயா. என்னோட கூட படித்த என்னுடைய ஒரு நண்பர் பாஸ்டர் ஜான் ஸ்மித் சென்னையில் ஊழியம் செய்கிறாரு. நாங்கள் படிக்கும்போது அவர் சொல்லுவார், பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்காக சொல்லுவார், சோதனையே வாழ்வார். அவர் உண்மையாகவே சொல்லுவார், சோதனையே வாழ்வார். என்ன சோதனை ஆனாலும் சரி, நான் ஜெயிக்க, நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். சோதனையை வாழ்வார். எதுக்காக சொல்றேன்னா, சோதனை வந்தாதான் ஜெயமே உண்டு. ஒரு எக்ஸாம் இருந்தாதான், நமக்கு ஒரு எக்ஸாம் இருந்தாதான் அடுத்த கிளாஸுக்கே போக முடியும். 10ஆம் கிளாஸ் ஒரு எக்ஸாம் வந்து பாஸ் ஆனாதான் 11ஆம் வகுப்புக்கே போக முடியும். 11ஆம் வகுப்புல எக்ஸாம் வந்தாதான் 12ஆம் வகுப்புக்கே போக முடியும். பாருங்க பாருங்க, இதே போல சில சோதனைகள், சில எக்ஸாம் நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னு சொன்னா நாம் சோர்ந்து போகும்படியாய் அல்ல, நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே உருவாக்கப்பட்டு நாம் வளரும்படியாகவே சில பாடங்களை, சில சோதனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா.
ஒருவேளை நம்ம இந்த காலகட்டங்களில் சில சோதனைகளுக்கு உள்ளாக நாம் இருந்து கொண்டிருப்போம் என்றால், சில சோதனைகளை சகித்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே என்றால், சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாதபடிக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருப்போமே என்றால், வசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாய் சோதிப்பதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். திராணிக்கு மேலா நம்மளை சோதிக்க அவர் விடவே மாட்டார். நாம் பல நேரத்திலேயும் நான் பல சூழ்நிலையிலும் சில போராட்டங்கள், சில சோதனைகள் வரும்போது நான் இந்த வசனத்தை வைத்து என்னை தேற்றிக் கொள்வது வழக்கம். இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த திராணி எனக்கு இருக்கு, இந்த சோதனையை தாங்க வேண்டிய பலன் எனக்கு இருக்குன்னு சொல்லிதான் நீங்க இப்படிப்பட்ட சோதனையை என் வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிப்பேன். அப்போ திராணிக்கு மேலாய் நம்மை சோதிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. பாருங்க, ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட திராணி உண்டு என்று ஆண்டவருக்கு தெரியும். யோபுவுக்கு இப்படிப்பட்ட திராணி உண்டு என்று ஆண்டவருக்கு தெரியும். தானியேலுக்கு இவ்வளவு திராணி உண்டு என்று ஆண்டவருக்கு தெரியும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இவ்வளவு திராணி உண்டு என்று ஆண்டவருக்கு தெரியும். அவங்களுடைய திராணிக்கு தக்கதாய் அவர்களுக்கு சோதனையை கொடுத்து அந்த சோதனையின் முடிவு வெற்றியின் பாதையிலே கொண்டு விடுகிறார். அல்லேலூயா. சோதனை வருதுன்னு சொன்னா நாம் துவண்டு போகும்படியாகவோ, கலங்கி போகும்படியாகவோ, பின்வாங்கி போகும்படியாகவோ, ஜெபிக்காம இருக்கும்படியாகவோ நமக்கு சோதனை வரல. நம்மை உருவாக்கும்படியாகவே சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, ஒரே ஒரு பகுதியை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 2:18. சீக்கிரம் வாசிங்க. வாசிமா 2:18. என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும், என்மேல் நன்மையாக இருக்கிறதையும், ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை பிரைஸ் தி லார்ட் ஜனங்கள் திடப்படுத்தினார்கள். பாருங்க, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நெகேமியா கேள்விப்பட்ட உடனே சில நாள் துக்கித்து அழுது எப்படியாகிலும் அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்கிற விஷயத்துல தீர்மானம் எடுத்து ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் கடந்து வர்றாரு. இப்போ எழுந்து கட்டும் வாருங்கள்னு சொல்லி அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது, முற்படும் போது பலவிதமான போராட்டமும் சோதனையும் அவருடைய வாழ்க்கையில வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு நல்ல வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன வரும்? யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக முயற்சிச்சாலோ, இல்லை ஒரு சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக முயற்சிச்சாலோ, இல்லை வேற ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முயற்சிச்சாலோ சத்துருவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் என்ன பண்ணுவானா, எப்படியாகிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நெகேமியாவும் அலங்கம் கட்டும்படியாய் முயற்சிக்கும் போது குழப்பத்தை ஏற்படுத்தும்படியாய் சில சோதனைகளை அவர் கொண்டு வந்தார். பாருங்க, ஆனால் நெகேமியா கலங்கி போகவே இல்லை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. The book of Nehemiah chapter 4, 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கு சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல வாசிக்கும் போது சன்பல்லாத்னு சொல்றவரு, தொபியான்னு சொல்றவங்க பாருங்க,
இவங்க அலங்கம் கட்டுவதற்கு விரோதமாய் ஒரு மிக முக்கியமாய் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து தேவையில்லாத வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவையில்லாத வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னை புரிஞ்சுக்கணும், ஒருவேளை நம்ம சில காரியங்களை நம்ம செய்து நம்ம முயற்சித்து வளரும் போது யாராவது தேவையில்லாத வார்த்தையை சொல்லி அதை குழப்ப பார்த்தாங்கன்னா இந்த காது வழியா கேட்டு இந்த காது வழியா என்ன பண்ணணும், விட்டுறணும். அப்படின்னு சிலவங்க பார்த்தோன்னு சொன்னா அதை கேட்டுட்டு அதை மண்டையில ஏத்திட்டு ஐயோ நம்மால கட்ட முடியுமா, நம்மால செய்ய முடியுமா, ஐயோ நம்மால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களிலே சந்தேகத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும்படியாய் சிலர் பார்ப்பாங்க. பாருங்க, சில சோதனைகள் இப்படியாய் வரும். தேவ பிள்ளைகள் அந்த சோதனைகளை ஜெயிக்க நாம் பழகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, சன்பல்லாத்து, தொபியா இவங்க எல்லாம் எழும்பி, அதாவது இந்த அலங்கம் கட்டுவதற்கு விரோதமாய் என்னென்ன தந்திரமான காரியங்களை செய்ய முடியுமோ பேச முடியுமோ சொன்னாங்க. ஆனா பிரைஸ் தி லார்ட், நெகேமியா இதை கண்டு பயப்படவே இல்லை, அவர் சோர்ந்து போகவே இல்லை. இது கர்த்தருடைய காரியம், இது ஜெபத்தோடு நாங்கள் செய்கிற ஒரு காரியம் என்று சொல்லிக்கொண்டு சோதனையை சகித்து ஜெயித்து விசுவாசமாய் செய்ய ஆரம்பித்தார். பாருங்க, 52 நாட்களிலே அந்த அலங்கம் கட்டி முடிக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சில சூழ்நிலையில சிலர் வீடு கட்டும் போது நடக்கிற விஷயம் தான். பொதுவாக வீடு கட்டுறவங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை பயங்கரமா இருக்கும். பாத்தீங்கன்னா, வீடு கட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் கட்டி முடிகிற வரைக்கும் வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. வந்து என்ன கட்டி முடிச்ச பிறகு, பிரதர் நீங்க அப்படி பண்ணிருக்கலாம்ல பிரதர், பிரதர் நீங்க இப்படி பண்ணிருக்கலாம்ல பிரதர், இப்படி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா பயங்கரம் பிரதர். ஐயோ வீடு கட்டினது தோத்து போயிட்டோமோ, இதை வித்துட்டு வேற ஒரு வீடு கட்டலாமோ, இப்படி ஆக்கிடுவாங்க. பாருங்க, சில சூழ்நிலையில சிலவங்க அப்படிப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் நம்முடைய சபையில் உள்ளதான ஒரு சில சகோதரர்கள பார்த்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலை ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. குழம்பி போயிட்டு அவ்வளவுதான், இனி வேணாம் பாஸ்டர், இதை நாங்கள் இனி விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணிக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி சொல்லும்போது அவங்கள உட்கார வச்சு ஜெபம் பண்ணி சில ஆலோசனைகளை கொடுத்து தொடர்ந்து என்ன பண்ணுவோம், கர்த்தர் இந்த காரியங்களை செய்யறாரு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லும்போது அப்போதான் ஆமாம் பாஸ்டர் உண்மையாகவே நல்ல ஒரு காரியம், நாங்கள் இதை விட்டு நாங்கள் போயிருந்தோன்னு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்க, குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு சிலர் தீர்மானிப்பாங்க, குழப்பத்தை ஏற்படுத்த சில வருவாங்க. பாருங்க, தேவன் நமக்கு சில நன்மைகளை தரும்போது ஒரு சிலருக்கு பொறாமையா இருக்கும், ஒரு சிலருக்கு சோதனையா இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப என்ன பண்ணும் அவங்களுக்கு இல்லாதனால வருத்தமா இருக்கும். இதெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார்னு சொல்லி விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்காய் கிரியை செய்வார். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மக்களோட பார்த்தீங்கன்னா தெரியும், சிலர் சொல்கிறேன், சில வீட்டில் ஏதாவது ஒரு கட்டிலோ இல்லை ஒரு பீரோவோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்கிட்டாங்கன்னா சிலவங்க வந்து ரொம்ப சந்தோஷம், உண்மையாக நல்ல விஷயங்க, ரொம்ப அழகான ஒரு காரியம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இது வீட்டுக்கு ரொம்ப தேவை, மன நிறைவோடு சொல்லுவாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே அவங்களோட முகம் என்ன ஆகும் அப்படியே என்ன சொல்லுது ஒரு விகாரமாகும். பாருடா, இவன் போய் என்ன பண்ணிட்டான், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இருக்கிறான், இவன் எங்கிருந்து கொள்ளை அடிச்சான்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா 4 பேர்கிட்ட சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. பாருங்க, இப்படியே சில மக்கள் சில நேரங்களில் இருப்பாங்க. நம்ம தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருத்தங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள இன்னும் ஆசீர்வாதத்து நேராய் வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. அவங்களை இன்னும் நல்ல முறையில் ஆண்டவர் நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, சோதனை வரும்போது அந்த சோதனையை ஜெயிக்க நாம் தேவ பிள்ளைகள் பழகி கொள்ள வேண்டும். யோபு சோதனையை ஜெயிக்க பழகி வைத்திருந்தார். அதனால தான் அவர் சொல்றாரு, எனக்கு குறித்ததை என் தேவன் எனக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்கள். யோபுடைய வாழ்க்கையில ஒன்று பொறுமையாயிருந்தார், குறித்தது நிறைவேற்றப்படுவதற்கு பொறுமையாயிருந்தார். 2வது அவர் விசுவாசம் உள்ளவராய் காணப்பட்டார். கடைசியாக சோதனையை சகிக்க தன்னுடைய வாழ்க்கையிலே பழக்கி கொண்டார், அவர் கற்றுக்கொண்டவராயிருந்தார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு குறித்ததை நிறைவேற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்
எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் முழு மனசோடு ஒப்பு கொடுத்து, ஓ ஹல்லேலூயா, முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துவோம். கேட்ட வசனத்தின்படி எனக்கு குறித்ததை என் தேவன் எனக்கு அழகாய் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை என் தேவன் எனக்கு அழகாய் நிறைவேற்றுவார். ஓ எல்லாரும் தேவ சமூகத்தில் முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு நம்முடைய கரங்களை உயர்த்தி, எனக்கென்று குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்ற நீர் போதுமானவர் ஆண்டவரே, எனக்கென்று குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்ற நீர் போதுமானவர் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எல்லாரும் சொல்லுமா ஹல்லேலூயா, எனக்கு குறித்ததை நிறைவேற்ற போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். யோபுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். பொறுமையாயிருந்த யோபு, விசுவாசமாயிருந்த யோபு, பிரைஸ் தி லார்ட், சோதனையை சகித்த யோபு. 42ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். முன்பு இருந்ததை விட ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் நாமும் விசுவாசத்தோடு இருப்போம். எனக்கு குறித்ததை என் தேவன் எனக்கு நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை எனக்கு என் தேவன் நிறைவேற்றுவார், குறித்ததை நிறைவேற்றுவார் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறித்ததை நிறைவேற்றுவார் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவர் நீர் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையிலே யோபுவின் ஆண்டவரே புஸ்தகத்தின் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, யோபுவை போல பொறுமையா இருக்க, யோபுவை போல விசுவாசமா இருக்க, யோபுவை போல சோதனையை சகிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு காலம் தங்களுடைய வாயின் வார்த்தையினாலே ஆண்டவரே நன்மைகளை இழந்து போய் விடாதபடிக்கு வாயின் வார்த்தைகளினாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கட்டும் அப்பா, வாயின் வார்த்தைகள் உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, வாயின் வார்த்தைகளை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறபடினால் உமக்கு நன்றி.
உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் நிறைவான நன்மைகளை தாங்க. எல்லா வீண் செலவுகளையும் மாற்றுங்க. எல்லா இடங்களிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், தாங்கட்டும். ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே திருவிருந்து நேரம்.